நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ராஜ்மா கிரேவி தான் பண்ணி காமிக்க போகிறேன். இது நார்மலான டிஃபனுக்கோ சப்பாத்திக்கோ இல்லை ரைஸ்க்கோ சூப்பராக இருக்கும். ரைஸ் சேர்க்கணும்னா தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா போதும். முதல் நாள் நைட்டு நான் ராஜ்மா ஊற வச்சுருக்கேன். இல்லாட்டி 8 ஹவர்ஸ் ஊறினாலும் போதும். இது 1/4 கிலோ ராஜ்மா இருக்குது. ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் ராஜ்மாவை சேர்த்துட்டு மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இதை விசில் வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 விசில் வச்சா வேகும். உங்களுக்கு 4 விசிலுக்கு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா குக் ஆகாட்டினா இன்னும் ஒரு 2 விசில் கூட வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், ஒரு பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இது இந்த பட்டை கிராம்பு ஸ்மெல்லுக்காக தான். ஓகே, வெயிட் போட்டாச்சு. ஒரு 6 விசில் வரட்டும். அந்த டைமில் ஒரு மிக்ஸி ஜாரில் 3 போல் மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்தால் 4 சேர்த்துக்கலாம். மசாலாஸ் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். உங்கள்கிட்ட சாதாரண சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் சேர்த்தா போதும். கடைசியாக மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், இல்லாட்டி 2.5 ஸ்பூன்னாலும் போதும். 1/4 கிலோ எடுக்கிறதா இருந்தால், பயிர் எடுக்கிறதா இருந்தால் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஓகே, இதை பூரா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் சைடு போவோம். எனக்கு 6 விசிலில் சூப்பராக வெந்துச்சு. எப்படி வெந்திருக்கணுன்ற பக்குவத்தை காமிக்கிறேன். ஒரு கரண்டியில் எடுத்து லேசாக அப்படி மசிச்சிங்கன்னா ப்ரெஷர் கொடுக்காமே நல்லா மசிஞ்சு வந்துடணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இதில் உள்ள ஸ்பைசஸை பூரா தனியாக எடுத்துடலாம். இது நம்மளுக்கு இனி தேவையில்லை. ஓகே, பூரா எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே குக்கர் எடுத்துக்கலாம். நல்லா காய வச்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். கைவிடாமல் வதக்குங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு சின்ன வெங்காயத்தை, நான் ஒரு 15 போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் அரைச்சி சேர்த்தா நல்லா பேஸ்ட் ஃபார்மில் கிடைக்கும். அதனால தான் அரைச்சி சேர்க்குறோம். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த தக்காளி மசாலாவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்படி சேர்க்குறனால கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம குழம்பு நல்லா ரெட் கலரில் இருக்கும். பார்க்கவே நல்லா குழம்பு ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஒரு லுக்கில் இருக்கும். அதுக்காக தான் மசாலாவோட தக்காளி நான் அரைச்சி சேர்க்குறேன். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி விடவும். பாருங்கள், நம்ம எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மிக்சியிலே ஒட்டி இருக்கிற பாக்கி மசாலாவை கொஞ்சமாக தண்ணி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல்லாம் நல்லா, மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஓகே, இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. பாருங்கள், இதோட லுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வதக்கிற வேலை பூரா முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளோட வேக வச்சுருந்த ராஜ்மாவை உள்ளே சேர்த்துடலாம். இதை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றுனதோடு நிப்பாட்டிக்கலாம். இல்லை இன்னுமே நல்லா குழம்பு மாதிரி வேணும்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சுகர் நான் இப்போ சேர்க்குறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உப்பு, உரப்பு எல்லா ஃப்ளேவருமே ஒரு பைண்ட் ஆகி கிடைக்கிறதுக்கு தான். இதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கடைசியாக ஒரு கொத்து மல்லி இலை சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டால் கஸ்தூரி மெத்தி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி எடுத்து கையில் க்ரஷ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். கஸ்தூரி மெத்தி எப்போயுமே கையில் க்ரஷ் பண்ணி தான் சேர்க்கணும். சேர்த்தாச்சு. இது வந்து ஆப்ஷனல் தான். இதே மாதிரி மாங்காய் பொடியும் இதில் சேர்க்கலாம், இல்லாட்டி லெமன் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்க்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அது வந்து புளிப்பு ஃப்ளேவர் வேணுங்கிறவங்களுக்கு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி லெமன் ஆம்ச்சூர் பவுடர்லாம் சேர்க்க இதோட நிறுத்தியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி வேணுனாலும் கேளுங்க, நான் கண்டிப்பாக அதை குக் பண்ணி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவுடன் சந்திப்போம். until then see you, டாட்டா பை பை ஃப்ரம் எனது சமையலறையில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.